இச்சபோட் சினிமாவில் எந்த இப்படியெல்லாம் என்ன பார்க்க பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போது 24 ஹவர்ஸ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, செம ட்விஸ்ட்டாக வந்து ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு. ஜெஃப்ரி மேலே வந்து சௌந்தர்யா வந்து அந்த டீ மேட்டரில் வந்து இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினாங்க. அதை வந்து ஹவுஸ்மேட்ஸ் யாருமே சப்போர்ட் பண்ணாமல் அதை வந்து டிசால்வ் பண்ணி விட்டாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இதை போய் இங்கே வந்து கொண்டு வருவியா அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவை வந்து முடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறமா இப்போது வந்து பார்த்திங்கன்னா, ஜெஃப்ரி வந்து சௌந்தர்யா மேலே சமகாண்டாக இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. சௌந்தர்யா கிட்ட சுத்தமாக வந்து மூஞ்சி கொடுத்தே வந்து பேசலை. ஸோ ஜாக்லின் கிட்ட வந்து ஜெஃப்ரி வந்து சொல்லியிருக்காரு, இது இந்த ஒரு விஷயத்த அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா என்கிட்டே வந்து சொல்லியிருக்கலாம்ல, இப்போ இதை வந்து சபையில் கொண்டு வரணுமா அப்படிங்கிற ஒரு கோவம் ஜெஃப்ரிக்குள்ளே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து தீபக், ரஞ்சித் அண்ட் ஜெஃப்ரி இவங்க 3 பேரை உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது தீபக் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறார், இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, ஒரு சாப்பாடு விஷயத்தை வந்து இந்த மாதிரி கொண்டு வந்தது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம், அதுவும் ரொம்ப சின்ன ஒரு பிரச்சனையே இப்படி ஹைலைட் ஆகி அந்த ஒரு டெக்கோரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதை வந்து தப்பாக யூஸ் பண்ண மாதிரி இருக்குது சௌந்தர்யா, ஸோ தயவு செஞ்சு அவகிட்ட போய் சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல வந்து ஜெஃப்ரி பல விஷயங்களை வந்து சொல்கிறாரு. அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இவங்க கோவா கேங்குன்னு சுற்றிட்டு இருக்கிறது மனசுக்குள்ளே இப்படியெல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்போ வெளிப்பட்டதை வந்து பார்க்க முடிஞ்சுது. சௌந்தர்யா ஃபர்ஸ்ட்டு அவங்க பர்சனலாக தன்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி போய் சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் யோசிக்க முடியுது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் கேப்டனாக இருக்கிறனால தான் நான் சொல்லலை அப்படிங்கிற மாதிரியும் அவங்க ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க, நான் இதை வந்து கேப்டனாக அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து பார்த்த ஜெஃப்ரி இப்போ பரபரப்பாக ஒரு சில விஷயங்கள் வந்து சொன்னார். என்ன அப்படின்னா, அந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட்டு என்கிட்டே வந்து சொல்லியிருக்கலாம், ஏன்னா அவ்வளோ பழகுறாங்கல்ல, என்கிட்ட வந்து சொல்லியிருந்தால் என்ன ஆகிடப்போகுது, இப்போ அவங்க வந்து ஏதோ பேசணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, இதை வந்து ஒரு விஷயமா ஆக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க, அதுக்காக என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க சௌந்தர்யா. அப்போது அது மட்டும் இல்லாமல் நான் தேவைக்கு தான் அவங்கெல்லாம் பழகுறாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா இப்போ புரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு முன்னாடியே இதெல்லாம் வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னது இன்னும் ஷாக்காக இருக்குது. நான் சும்மா தானே பேசிக்கிட்டு இருக்கேன் அவங்கக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னது இருக்கட்டும். இந்த மாதிரி கேஸெல்லாம் வந்து நான் எப்போயோ பார்த்துட்டேன், எவ்வளவோ பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொன்ன ஒரு விஷயம்லாம் வந்து செம்ம ஷாக்கிங்காக இருந்தது. அதுக்கப்புறமா தப்புன்னா அப்போயே வந்து சொல்லியிருக்கணும், கேப்டனாக இருக்கேன், நான் பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இப்போ எல்லார் முன்னாடியும் சொல்கிறது வந்து ஏற்றுக்கவே முடியாது. அப்போ ஏன் நான் கேப்டன் ஆனப்போ நீ சந்தோஷப்பட்ட, அப்போ அதெல்லாம் பொய்யா அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா வந்து அங்கே தீபக் கிட்ட, ரஞ்சித் கிட்ட வந்து அவர் சொல்லிட்டு இருந்தார். இதுலேருந்தே வந்து தெரியுது நீ யாருன்னு, நீ ஃப்ரெண்டு இல்லை அப்படிங்கிறத காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே நீ ஸ்டேஜில் போய் அங்கே எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசின மாதிரி இருந்தது. நீ அங்கே என்ன சொல்கிற, நான் ஜெஃப்ரி வந்து எனக்கு ஃப்ரெண்டாக நான் கேட்கல, இப்போ கேப்டனாக இருக்கிறனால தான் இங்கே வந்து கொண்டு வந்து சொல்கிறேன், ஃப்ரெண்டாக இருந்திருந்தால் நான் அங்கேயே சொல்லியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த வாரம் சௌந்தர்யா மீன் பண்ணது வந்து இந்த வாரம் ஜெஃப்ரி கேப்டனாக இல்லை அப்படின்னா நான் சொல்லியிருப்பேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட, ஆனால் இந்த வாரம் அவர் கேப்டனாக இருக்கிறனால நான் ஃப்ரெண்டாக பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு குழப்பமாக வந்து அவர் காணனால இப்போ வந்து நீ அப்படி சொல்கிற அப்படின்னா இதுலேருந்து நீ யாருன்னு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா வந்து ஜெஃப்ரி வந்து பயங்கரமாக வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்போ இங்கே இவ்வளோ பேசுகிறாங்கல்ல, இதுக்கப்புறமும் போய் இப்போ சௌந்தர்யா கிட்ட வந்து நார்மலாக ஜாலியாக பேசாமல் இதே ஒரு டிஸ்டன்ஸ், இதே ஒரு கோவத்தை மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா ஓகே, இவங்க சொன்ன பாயிண்ட்டெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். திரும்பவும் போயிட்டு நார்மலாக அவங்க கூட ஜாலியாக வந்து பேசிட்டு பழகிட்டு இருந்தால் அது ரொம்ப தப்பாக தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தில் ஜெஃப்ரி கரெக்டாக இல்லை சௌந்தர்யா கரெக்டாக அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.